2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்குது? மார்ச் மந்த்துக்கு மேலே சுக்கிரன் உச்ச வீட்டை நோக்கி போவார், மீனத்துக்குள்ளே போவார். அந்த சமயம் ரிஷபத்துக்கு ஒரு ஜாக் பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேருமே ரொம்பவே வலுவாக இருப்பாங்க. தனஸ்தானமும் வலுத்திருக்கும். 11ஆம் இடத்துல ராசிநாதன் போய் உச்சமாகறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்போது இவங்க தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன தொழிலை தொட்டாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மார்ச் மிட்ல இருந்து மார்ச் 15க்கு மேலே ஏப்ரல் மே மந்த் இந்த 2.5 மாதமுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லிடலாம். குறிப்பாக பெண்கள் அழகு சாதன பொருட்கள் ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயங்களெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். குறிப்பாக பியூட்டி காஸ்மெட்டாலஜி ஃபீல்டில் உள்ளவங்க நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்குமே ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பிழைக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ரெப்புடேஷன், அவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு ஒரு பாப்புலர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்குது.